தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் டெல்லியில் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருவதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மக்கள் அவதி இன்னும் தீரவில்லை, மக்களுடைய கஷ்டங்கள் இன்னும் தீரவில்லை. வங்கிகளில் ஏடிஎம்ல நிற்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் இன்னும் குறையவில்லை. பணப்புழக்கம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. இந்த போதுமான கரன்சி இன்னும் வங்கிகளுக்கு சேரவில்லை. இந்த 2000 ரூபாய் கூட மாற்ற முடியலை. பல இடங்களில் 2000 ரூபாய்க்கு ஏதாவது சில்லறையாக வாங்கினாங்கன்னா மீதம் பணம் கொடுக்கறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. அதனால் 2000 ரூபாயே புது நோட்டு 2000 ரூபாயே செல்லாத நோட்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அந்த மக்கள் படுகிற கஷ்டங்களை விளக்கவும், மத்திய அரசுக்கு மேலும் அழுத்தம் தரவும், ஒழுங்காக இந்த கரன்சிலாம் வங்கிகளுக்கு சேரவும், மக்கள் இந்த கஷ்டத்திலிருந்து விடுபடவும், அதற்காக மத்திய அரசை வற்புறுத்தி ரிசர்வ் வங்கிக்கு முன்னாலே வருகிற 18ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் இருந்து ரிசர்வ் பேங்க் முன்னாலே நடத்த இருக்கிறோம். 18 அதுக்கடுத்து ஒவ்வொரு கட்டமாக கிராம அளவில் வரைக்கும் இந்த போராட்டங்கள் மக்கள் இயக்கமாக, மக்கள் போராட்டமாக நடைபெற இருக்கிறது. 18ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில் ரிசர்வ் வங்கி முன்னாலே நடைபெறும். ஜல்லிக்கட்டு பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடைமுறைப்படுத்துவதற்கு மாநில அரசு முன்னாலேயே அழுத்தம் தந்திருக்க வேண்டும். இது திடீர்னு நடக்கிற விழா இல்லை. வருஷம் எப்போ ஜனவரியில் 14, 15, 16 வீட்டு பொங்கல், மாட்டுப்பொங்கல் இதெல்லாம் வரிசையாக நடக்கிறது. ஜல்லிக்கட்டு இந்த காலகட்டங்களில் நடக்கிறது. ஏன்னா இது குறித்து ஏற்கனவே முறையான ஒரு அழுத்தத்தை தமிழக அரசு மத்திய அரசுக்கு தந்திருக்கணும். மத்திய அரசு இந்த காளைகளை காட்சி லிஸ்ட்டு பட்டியலில் இருந்து அந்த ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்கஷன் வரும்போதே இந்த காளை மாட்டை இந்த பட்டியலிருந்து எடுத்துட்டு எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு ஆதரவாக தர தயாராக இருக்கோம் என்று தான் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே டிஸ்கஷன் போது இந்த விவாதம் நடந்த போது சொன்னார்கள். அதை ஏன் மத்திய அரசு ஒரு நாள் செய்யாமல் இருந்தது? சரி, பார்லிமெண்ட் நடக்கலை, அதுக்கு பின்னாடி ஆர்டினன்ஸ் ஒரு அவசர சட்டம் பிறப்பித்திருக்கலாம். பிறப்பித்து உச்சநீதிமன்றத்தை முறையாக அணுகியிருந்தால் உச்சநீதிமன்றம் பொங்கல் அன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு தீர்ப்பு எழுதுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது. ஆக உச்சநீதிமன்றம் இன்றைக்கு சொல்லியிருப்பதற்கு முழுமையான பொறுப்பு ஏற்க வேண்டியது கண்டிப்பாக பிஜேபியினுடைய மத்திய அரசு. நான் மாநில அரசையும் நான் சொல்கிறேன், மாநில அரசும் உரிய அழுத்தத்தை தந்திருக்க வேண்டும். இது சம்மந்தமாக 50 எம்பிக்கள் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க? அவங்க அதுக்குரிய அழுத்தத்தை அவர்களும் கொடுத்துருக்கணும். இது இல்லாமல் 3 வருஷத்துக்கு முன்னால் யார் பேன் பண்ணது இதெல்லாம் இப்போ பேசி என்ன பிரயோஜனம்? இதே தான் வருஷம் சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தானே சொன்னாங்க, பிஜேபியில் அமைச்சர்கள் சொல்கிறாங்க, மாநில தலைவர் சொல்கிறாப்புல, எல்லா தலைவர்களும் என்ன சொல்கிறாங்க? இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடத்துவோம், அதற்கான சட்ட திருத்தம் கொண்டு வருவோம், உச்சநீதிமன்றத்துடைய அனுமதி பெறுவோம். எதுக்காக சொன்னாங்க? 3 வருஷம் ஆச்சு, 4 பொங்கல் முடிஞ்சு போச்சு. இன்னும் பிஜேபி அரசாங்கமே இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது, இன்னும் 2 பட்ஜெட் தான் இருக்குது, 3 பட்ஜெட் முடிஞ்சு போச்சு. இந்த 4 பொங்கல்லையும் ஒவ்வொரு ஆண்டும் சொல்லி மக்களை திசை திருப்பி மக்கள் அழுத்தம் தருவதையும் தடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. எப்படி பசுவதை தடைச்சிட்ட மாதிரி ஒருவேளை இந்த காளைகளும் வதைப்படக்கூடாதுங்கிற மாதிரி RSS உடைய நோக்கமாக இருக்கலாம். ஆக இந்த RSS உடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற விதத்தில் மத்திய அரசு மக்களை திசை திருப்புகிற விதத்திலையும், மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை தருகிற விதத்திலையும் பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் சார்பில் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த தடவை ஜல்லிக்கட்டு அரசாங்கம் நடத்துவதற்கு அனுமதி தரவில்லை என்று சொன்னால் மக்கள் என்ன இருக்காங்கன்னா, மக்கள் ரொம்ப கொதிப்பில் இருக்காங்க. 3-4 பொங்கல்லையும் ஏமாற்றப்பட்டு, அதனால் நம்ம சட்டத்தை மீறுவோங்கிற அளவுக்கு இன்றைக்கி இளைஞர்கள் இன்றைக்கி அந்த வேகத்தோடும் துடிப்போடும் இருக்கிறார்கள். அது மாதிரி நடக்கிறத தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது தமிழ்நாட்டில். இதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். மிக்க நன்றி.